திருச்சி அருகே உள்ள பெட்டவாய்த்தலை பகுதியில் காவிரி உரிமை மீட்பு குழுவினர் ரயில் மறியல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். காலி பண்ற வேலை தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க கூடாதுங்கிறதுல கர்நாடகத்தை வர மும்மரமா மோடி அரசு செயல்பட்டு இருக்கு. இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு எதிராக செயல்படுறது. குடிக்கிறது கூட தண்ணி இல்லாம இங்க தமிழ் மக்களை தவிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கடுமையாக கண்டிக்கிறோம். நாங்க காவிரி தீர்ப்பாயத்தை உடனடியாக கூட்டி எங்களுக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சாகணும். மேகதாட்டில் அணை கட்ட ஒருபோதும் தமிழ்நாடு அனுமதிக்க மாட்டோம். தமிழர்கள் அனுமதிக்க மாட்டோம். தமிழக அரசு குறிப்பா இந்திய அரசை வலியுறுத்தணும். அதை அழுத்தம் கொடுத்து இந்த போராட்டத்துக்கு எங்களுடைய போராட்டம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி வேணுங்கிறதா. வேளாண்மை போச்சு. கிட்டத்தட்ட 300 பேர் செத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேல செத்துருக்காங்க விவசாயிகள். ஆனால் அதிகமாக இங்கே வறட்சியால் யாரும் சாகலன்னு சொல்லி முதல்வர் எடப்பாடி இது மாதிரி அறிக்கை கொடுத்திருக்காரு. நீதிமன்றத்தை கொடுத்திருக்காருங்க. இது வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க அவ்வளவு பேர் உழவர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. பொதுமக்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. அங்கங்க குடிநீருக்கு வேண்டி போராட்டம் நடந்துட்டு இருக்கு. குடிக்க தண்ணி இல்லாம இந்த அரசாங்கத்துக்கு என்ன வேலை? மக்களுக்கு குடிக்க கூட தண்ணி இல்லாம இந்திய அரசினுடைய தெளிவுபடுத்த எங்களுக்கு தண்ணி கொடுக்கறியா இல்லையா எங்க வெளிப்படையா சொல்லணும். 40 நாளைக்கு மேல அங்க பாராளுமன்ற அந்த இதுல வளாகத்துல ஐயா கண்ணு போராடிட்டு இருக்காரு. இங்க ஐயா மணியரசன் தலைமையில காவிரி உரிமை மீட்பு குழு சார்பா இங்க தஞ்சாவூர்ல 19 நாள் இந்த போராட்டத்தை நடத்தணும். எதற்கும் செவி சாய்க்காத இந்திய அரசு, மோடி அரசு எட்டி கூட பார்க்கல, திரும்பி பார்க்கல, அதுக்கு பதில் சொல்லல. இது வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்க தமிழ்நாடு பொங்கி எழும். இந்த போராட்டம் இதோட நிக்காது. தமிழ்நாடு பெரிய அளவுல பொங்கி எழும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கவித்துவன், காவிரி உரிமை மீட்பு குழு.